ஹாய். காட்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை இன்னைக்கு நம்ம மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். காட்னா தட் மீன்ஸ் கட், வெட்டு. இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்துறோம். மைம் தட் மீன்ஸ் I am, நான். If it is boy, மைம் காட்டுத்தா ஹூ. Girl, மைம் காட்டுத்தி ஹூ. That means I cut, நான் வெட்டுகிறேன். Next is தும். That means you, நீ. Boy, தும் காட்டுத்தே ஹோ. Girl, தும் காட்டுத்தி ஹோ. That means you cut, நீ வெட்டுகிறாய். The next one is op. That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप काटते हैं. Girl, आप काटती हैं. That means you cut, நீங்கள் வெட்டுகிறீர்கள். Next is hum. That means we, நாம். If it is boys, हम काटते हैं. Girls, हम काटती हैं. That means we cut, நாம் வெட்டுகிறோம். The next is யஹ், வஹ். That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. If it is boy, யஹ் காட்டுத்தா ஹே. Girl, யஹ் காட்டுத்தி ஹே. Boy, வஹ் காட்டுத்தா ஹே. Girl, வஹ் காட்டுத்தி ஹே. That means he cuts, she cuts, it cuts. இவன் வெட்டுகிறான், அவன் வெட்டுகிறான், இவள் வெட்டுகிறாள், அவள் வெட்டுகிறாள், இது வெட்டுகிறது, அது வெட்டுகிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence. Boys, ஏ காட்டுத்தே हैं. Girls, ஏ காட்டுத்தி हैं. Boys, வே காட்டுத்தே हैं. Girls, வே காட்டுத்தி हैं. That means these cut, they cut, those cut. இவர்கள் வெட்டுகிறார்கள், அவர்கள் வெட்டுகிறார்கள், இவைகள் வெட்டுகின்றன, அவைகள் வெட்டுகின்றன.